அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தோணுது, உங்களுக்கும் தோணுதா? இவ்வளோ ஒரு அமைதியான சிஎம், ஒரு அமைதியாக இருக்காங்க. ஒரு ஆக்ரோஷம் இல்லாமல், ஒரு பதவி யாராக இருந்தாலும் ஒரு பதவியில் போய் உட்காந்த உடனே ஒரு அதிகார துணி வந்துடும். இப்போ நான் நார்மலாக பேசும்போதே எனக்கு அப்படி தான். நான் நார்மலாக பேசினாலே எல்லோரும் அதிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய பேச்சே அப்படி தான். அதே மாதிரி ஆண்டவன் என்னைய படைச்சிருக்கான். ஆனால் நம்ம சிஎம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்காங்க. எது சொன்னாலுமே அமைதியாக, அவங்களுக்கு என்ன சொன்னால் அமைதியாக நிதானமாக இருக்காங்க, சாஃப்டாக இருக்காங்க. கத்தலை, ஒரு பந்தா இல்லை, எதுவுமே இல்லை, சாஃப்டாக அமைதியாக இருக்காங்க. எனக்கு தோணுது, என்ன இவங்க இப்படி இருக்காங்களே, இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க. யாரையுமே திட்ட மாட்டுறாங்க, யாரையுமே இது பண்ண மாட்டுறாங்க. ஒரு பரபரன்னு ஒரு இதை வச்சுட்டு, ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு பரபரன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு, ஒன்றுமே இல்லாதவங்க கூட தற்பெருமை பேசுவாங்க. எதுவுமே இல்லை, நான் இப்படி, நான் அப்படின்னு அவ்வளோ அமைதியாக பிளான் பண்ணி அவ்வளோ இதாக முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து அவர் இப்போ அவரோட ஹார்ட்ஷிப்ஸ், அவரோட 33 வருஷம் ஹார்ட்ஷிப்ஸ், 33 வருஷம் 35 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு, அவர் பிளான் பண்ணி, அவர் இது பண்ணி, அவர் போட்டு 2 வருஷத்துலேயும் உட்காந்துட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அந்த பார்ட்டி என்ன நடிகர் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ என்ன அறிவா யோசிச்சு ஸ்டெப் எடுத்து, எப்போ வந்தால் சொல்லுவாங்கள்ல, புலி பதுங்கி தான் போகணும், எப்போ களத்தில் இறங்குனா நம்ம சக்ஸஸ் அடைவோம், எல்லாம் பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக எதிரில் இருக்க பேர்டன்ஸை டமால் நடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. எனக்கு இப்படி தோணுது, உங்களுக்கு அப்படி தோணுதா? தோணுச்சுன்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ சாஃப்டான, யாரையும் திட்டாத ஒரு சிஎம்ஐ யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல குணத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் அவங்க சிறந்து, மென்மேலும் அவங்க நல்லபடியாக இருந்து, எல்லாரும் நல்லபடியாக இருந்து, மக்கள் நல்லபடியாக இருக்கணும். அல்லாஹ் அக்பர், ஆமீன்.